வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் நம்ம ஒரு பிளான்ட் அடினியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஆன்லைன் வெப்சைட்டு ஹார்வியோரா அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்துட்டு அடினியம் பிளான்ட்ஸ் ஒரு 6 பிளான்ட் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பூக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே ஒரு 2 பூ பூத்துருந்துச்சு. ஸோ ரெண்டுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பூத்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 3ஆவது பூவும் பூத்துருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். இதுதான் நாங்கள் மாடியில் கொண்டு போய் வச்சுருந்த அந்த அடினியம் பிளான்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த மொட்டு தான் விட்டுருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம பிளான்ட்லாம் ஆன்லைனில் வாங்கும்போது நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்து செலக்ட் பண்ணுவோம். பட் அந்த வந்த பிறகு அது பூக்கும்போது தான் தெரியும் அதே பிளான்ட்டு தானா, நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ணது நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறது. அது பூவோ இல்லை ஒரு காய் எதுனாலும் சரி, இல்லை லீஃப்லேயே வேரிகேட்டட் லீஃப்லாம் சொல்லுவோம், டபுள் கலர் கலந்த மாதிரி. அதெல்லாம் வந்த உடனே நேரில் பார்க்கும்போது, அது பூக்கும்போது, அப்பப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரோத்து இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் நம்ம 100% நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த அடினியம் பிளான்ட் நம்ம பூ பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த தொட்டிலே பாருங்கள், அந்த பூவோட அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க ஒட்டி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த பூவும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பூக்கவே விடாமல் கொஞ்ச நாள் கட் பண்ணி விட்டுட்டே இருந்துட்டு செடியை நல்லா வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் பூக்க விடணும். இப்போ ஏற்கனவே 2 பூ பூத்துருந்துச்சு, நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது பாருங்கள், இந்த பூ அந்த தொட்டியில் ஒட்டியிருக்க மாதிரியே அதே மாதிரி கலரு, அந்த அடுக்கு எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஸோ சூப்பர். தேங்க்ஸ் டு ஹார்வியோரா, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக பூத்துருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ 3ஆவதாக பூத்துருக்கிறது. செம்மையான லைட் பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பெண்களுக்கு பிடிச்ச கலர் பேபி பிங்க்கு, அந்த கலரில் பூத்துருக்குது. இதுதான் அந்த தொட்டியில் உள்ள ஃபோட்டோ. ஸோ இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு லேயர் அவுட்டரில் விரிஞ்சு இருக்குது, நடுவில் குமிஞ்ச மாதிரி 2 லேயர் இருக்குது, உள்ளுக்குள்ளே டார்க் பிங்க் கலரில் தெரியுது. ஸோ ஃபோட்டோவோட இது கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. மற்றபடி அந்த ஃப்ளவரோட லேயரு, அந்த ஓரளவு அந்த கலர்லாம் ஓரளவு அதே மாதிரி தான் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பூவை பார்த்தோன்னே. அதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம கொடுத்த அமௌண்ட்டு ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று, அடினியமில் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வெரைட்டிஸாக வச்சுருக்கும் போது கார்டனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளார்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ 3ஆவதாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு பூ கிடச்சிருச்சு. இதுதான் நான் பழசு அப்லோட் பண்ணதில் உள்ள அந்த பூ. 2 பூ ஆல்ரெடி பூத்துருந்துச்சு. ஒரு செடியில் மொட்டு வந்துருந்துச்சு. பட் அது விரியவே இல்லை, அப்படியே மொட்டாவே கருகி கீழே விழுந்துருச்சு. அந்த செடி இப்போ செடியாக தான் வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் மொட்டு புதுசாக எதுவும் விடலை. ஓகே, இது செகண்டாக பூத்தது. அதுக்கப்புறம் வீட்டில் மொட்டு விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ இருந்துச்சு. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது சாதாரண இந்த நித்திய கல்யாணி இது மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபோட்டோவோட நேரில் பார்க்கும்போது, வீடியோவோட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க, அட்ராக்டிவாக இருந்துச்சு. அந்த கலரும் அந்த பூவோட பெட்டல்ஸ் அந்த ஷேப்பும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிளான்ட்ஸும் இன்ன வரையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நாங்கள் இன்னும் தொட்டியும் சேஞ்ச் பண்ணல. தொட்டி இந்த லாக்டவுனால் எங்களால் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் தொட்டி வாங்கிட்டு அதுக்கு மண்ணெல்லாம் என்ன மாதிரி ப்ரிப்போசிஷனில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திருப்பி அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இன்னும் 3 பூ தொட்டி பூக்கணும். பூத்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.